சொல்லு மச்சான். டே மச்சான் வாடா டீ சாப்பிட போகலாம். இப்போ வாடா. டே நான் வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன், வாடா போயிட்டு வந்துடலாம். சரி வரேன். இந்த ராத்திரி நேரத்துல எங்கப்பா போற? அட இருமா, டீ சாப்பிட்டு வரேன். டேய் மணி என்ன ஆகுது? வீட்டுலதான் பால் இருக்கேன், நான் வேணா போட்டு தரேன்டா. நம்ம யாராவது டீயை வீட்டுல குடிப்பாங்களா? என் மச்சான் கீழே நிக்கிறான், ஜாலியாக டீ குடிச்சு மட்டும் வந்துடுமா. டேய் ஹெல்மெட் போட்டு போடா. பணம் சம்பாதிக்க எண்ணி எல்லா சீரியலும் முடிஞ்சிருச்சு. ச்சே, எங்க ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாச்சும் நைட் ரைட் போலாமா? ஓ மணி எத்தனை ஆகுது? நான் கூப்பிட்டா மட்டும் வராத, இதே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா மட்டும் போ. சும்மா நோயின்ட்டு. சரி ரெடி ஆகு, போயிட்டு வருவோம். பிள்ளை அம்மாட்ட படுக்க வச்சிட்டியா? படுக்க வச்சிட்டேனே. இந்த ஹெல்மெட் போடு. வேணாம் போடு. நீங்க தானே வண்டி ஓட்ட போறீங்க, நீங்க போட்டா போதும். டூ வீலர்ல போற 2 பேருமே ஹெல்மெட் கண்டிப்பா யூஸ் பண்ணணும், சரியா? புடி. சரி, அதான் நமக்கு சேஃப். டே மச்சான் பாத்துடா. மச்சான், டே மச்சான், டே மச்சான் எழும்புடா. டே எங்க நாய்? ஏதோ ஆள் இல்ல ஒண்ணுல பாத்தியா? இதுக்கு தான் உன்கிட்ட வெளியே போகும்போது ஹெல்மெட் போடுன்னு சொல்றது. சரிங்க, நீங்க எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அவேர்னஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த அவேர்னஸ் வீடியோவில் வந்து 2 விதமான காட்சி வந்து காமிச்சிருப்பாங்க. 2 பேர் வந்து தேவையில்லாமல் லேட் நைட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. அதில் ஒருத்தங்க வந்து ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வராங்க, ஒருத்தங்க வந்து ஹெல்மெட் அணியாமல் வராங்க. 2 பேருக்கும் வந்து விபத்து ஏற்படுது. இந்த விபத்தில் வந்து ஹெல்மெட் போட்டவங்களுக்கு வந்து உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை, ஹெல்மெட் போடாதவங்களுக்கு வந்து உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. நம்ம ரோடு ஆக்சிடென்ட்டில் வந்து அதிகப்படியான உயிரிழப்பு வந்து எதனால் ஏற்படுதுன்னா, இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறவங்க வந்து ஹெல்மெட் போடாதனால தான் உயிரிழப்பு ஏற்படுது. அதனால் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் இரவு நேரத்தில் அதுவும் லேட் நைட் வந்து வீட்டை விட்டு வெளியே வரதை வந்து முடிஞ்சளவு தவிர்த்து கொள்ளுங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் வெளியே வாரீங்கன்னா, அதுவும் இருசக்கர வாகனத்தில் நீங்கள் பயணிக்கிறீங்கன்னா, அதில் பயணிக்கிற 2 பேருமே கட்டாயம் வந்து தலைக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். நமது உயிர் நமது பொறுப்பு, நமது குடும்பம் நமது பாதுகாப்பு.